அரை நூற்றாண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியில் பெரியாரின் கொள்கைகள் இன்றைய தேதியில் என்னவாக இருக்கிறது? இதுவே இன்றைய விவாதத்தின் பொருளாக இருக்கிறது. இது ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட கடந்து போவேன். இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க ஒரு கொள்கையை சொல்லக்கூடியவர்கள், அதுக்கு உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக மக்களிடத்தில் அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அவங்க என்ன இருந்தாலும் நாணயமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் தேர்தல் அரசியல்ங்கிறது கண்டிப்பாக அதை கரைப்படுத்துது அந்த எண்ணத்தை. ஆகையினால் இந்த சமரசங்கள் இது மாதிரி செய்கிறது, இந்த வாக்காளர்களை திருப்திப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் அது ஒரு பாதிப்பை உண்டாக்க தான் செய்து அதை ஒத்துக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்து இந்த கார்ப்பரேட் மயம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நான் சொன்ன சில என்ன சொல்கிறது நியூமராலஜி இந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் ஆன்மீகத்தை தாண்டி நீங்கள் அடிப்படையிலான இந்து மத ஆன்மீக நம்பிக்கைகளில் இடம்பெறாத பல புதிய விஷயங்கள் இப்போது இணைக்கப்படுறதை நீங்களும் கூட மறுக்க முடியாது. இதெல்லாம் இந்த கார்ப்பரேட் உலகத்தினுடைய ஒரு வணிக நோக்கிலான விஷயங்களாகத்தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உள்ளபடியே ஆன்மீகத்தை உணர்ந்து மக்கள் அதை நோக்கி பயணிக்கிறார்களா? நான் ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, அவங்க தீவிரமாக கடவுள் மறுப்பை முன் வச்சு பெரியார் இயங்கி கொண்டிருந்தார். ஆனால் அதிகமாக அதை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இப்போ இருக்குது. அது உண்மை அப்படின்னு சொன்னால் இது இந்த கார்ப்பரேட் மயத்தால் விளம்பரத்தால் போகக்கூடிய மாதிரியான ஒரு தோற்றமாக பார்க்குறீங்களா, அல்லது உண்மையிலேயே அது ஆன்மீகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு தான் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். பாரத நாட்டிற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. பாரத நாடு வணிக நாடு அல்ல. பாரத நாட்டிற்கு உலகம் முழுவதுமே பண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை, இது ஒரு ஆன்மீக நாடு, நீங்கள் பாரத நாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் ஆன்மீக நாடு என்றுதான் உங்களை முத்திரை குத்தி பார்ப்பார்கள். அதிலிருந்து தான் உங்களிடம் எதிர்பார்ப்பார்கள். அவர்களிடத்தில் கிடைக்காதவற்றை உங்களிடம் என்ன இருக்கிறது என்று அறிய மிக்க ஆவலோடு உங்களோடு பேசுவார்கள். காரணம், நீங்கள் அவர்களுடைய மன வேதனை இருக்கிறது அல்லவா, மன போராட்டம், இவற்றிற்கு உங்களிடமிருந்து மருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடியது பாரத நாடு. எனவே இங்கே வணிகத்திற்கு இடம் கிடையாது. நான் ஒரே ஒரு சுருக்கமான ஒரு குறுக்கீடு தான். இப்போ நீங்கள் யோகா அப்படிங்கிறது இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய கொடை, அற்புதம், ஒரு கலை. நீங்கள் யோகாவாகட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் கொடுத்த பல அருட்கொடைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு கார்ப்பரேட், நீங்கள் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவது ஒருவேளை புண்படுத்துமே ஆனால் மன்னித்துக் கொள்ளுங்க, சாமியார்கள் கூட கார்ப்பரேட் சாமியார்களாக ஒரு சிலர் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நம்ம போக்க பார்க்குறோம். அந்த சாமியாருடைய பிரசங்கத்தை கேட்கணும்னாலும் பல ஆயிரம் பணம் கட்ட வேண்டி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான போக்கெல்லாம் யோகா போன்ற கலைகள் கூட கார்ப்பரேட் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதை நீங்கள் எப்படி உணர்கிறீங்களா கேட்குறேன். அந்த விஷயம் தான் வரேன். ஆக பாரத நாட்டிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் உலகம் பாரதத்தை பார்ப்பது ஒரு ஆன்மீக நாடாகத்தான் பார்க்கிறது. என்றால் வணிகம் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டிலேயே வணிகம் பல ஊர்களுக்கு சென்று செய்திருக்கிறார். ஆனால் வணிகமே நோக்கம் அல்ல. இங்கே உலகம் நம்மை பார்ப்பது ஒரு ஆன்மீக நாடாக. ஆனால் மேலை நாட்டு கலாச்சாரத்தில் அவர்களை பார்ப்பது வணிக நாடாகத்தான் பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அடையாளம் வணிகம், பைசா, காசு. எனவே அதை நான் குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. அது அப்படித்தான் வளர்ப்பு முறை, அப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் நேரடியாக என்னுடைய கேள்வி திருப்பி கூட நினைவுபடுத்துகிறேன். ஆன்மீகத்தின்பால் ஈர்க்கப்பட்டு புரிதலோடு கடவுள் நம்பிக்கையோடு அதை நோக்கி அதிகமாக மக்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பர்சன்டேஜில் அடிப்படையில் இப்போ நீங்கள் மதவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டதில் கூட பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் சதவீதத்தில் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் மத நம்பிக்கைகள் மேலும் மேலும் வலுப்படுவதற்கு அப்படிங்கிறதுக்கு பதில் அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு கேள்விக்கான பதிலை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த துணை கேள்விகளை மட்டும் கேளுங்க. நீங்கள் இந்த கார்ப்பரேட் மயம் என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் ஏன் அப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் எப்பொழுது மேலை நாட்டு கலாச்சாரத்தில் இறங்கி விட்டோமோ, அது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சாதாரண வியாபாரிகளாக இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது. நான் பாபா ராம்தேவ் அவர்களுடைய மாணவன். ஆனால் பாபா ராம்தேவை கார்ப்பரேட் சாமியார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்து பாபா ராம்தேவ் அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் இலவசமாக யோகா சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார்கள். என்றால் அதுவும் இருக்கிறது. பணம் படைத்தவர்கள் எங்காவது கொண்டு பணம் கொட்டுவது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துமே என்ற அளவில் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. எனவே இது எதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள நிறைய கேள்வி எனக்கு நேரடியாக தெரியும் என்பதற்காக அதை நோக்கி விவாதம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான அந்த கேள்விகளை தவிர்க்கிறேன். நீங்க பாபா ராம்தேவ் முன்வச்சீங்கன்னா அது நோக்கி சில கேள்விகள் போகும். அவரை தெரியும் என்பதற்காக வர திருப்பேமா நிச்சயமா வர திருப்பேமா உங்களிடம் தான் வருகிறேன். நீங்க இந்த பார்ப்பன எதிர்ப்பு ஆரிய வர உங்ககிட்ட தான் கேள்வி திருப்பேமா. பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, இதையெல்லாம் முன்வைத்த திக அவர்களை அந்த பக்கத்தில் இந்த ஆன்மீகவாதிகள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் தேசியவாதிகளுக்கு ஏன் இவ்வளவு திடீர் வெறுப்பும் கோபமும் பெரியாரிய கொள்கைகளின் மீது?
அதான் வெறுப்பு கோபம் இல்லை. ஒன்று நண்பர் நித்யானந்துக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுறேன். பாரத நாடு என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெள்ளைக்காரன் உருவாக்கின ஒரு ஏகாதிபத்திய கட்டமைப்பது. இவங்க உண்மையிலே ஆன்மீகத்தில் ஒரு பற்று இருந்தால், ஈழத்தில் தமிழர் கோயில்கள், கந்தசாமி கோயில், தமிழர் கோயில்கள், விநாயகர் கோயில்கள் இடிக்கப்பட்ட பொழுது இங்கே எந்த போராட்டமும் நடத்தலை. பாஜக, ஆர்எஸ்எஸ் நடத்தவில்லை, இந்து முன்னணி நடத்தவில்லை. இவர்களெல்லாம் அங்கே ஒரு தமிழன் தலைமையில் ஈழம் அமைகிறது என்பதற்காக தமிழன் கோயில் இடிக்கப்பட்டதை பார்த்து கொண்டிருந்தவர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேற விவாதம். நீங்க கேட்ட கேள்வி அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தவர்கள் இந்து முன்னணி. அந்த சமயத்திலே இந்திய அரசிடம் கோரிக்கை வைத்து அனுமன் படை அனுப்ப வேண்டும். பேசுவோம். நித்யானந்தம் பேசும்போது நான் பேசல. இல்ல நீங்க கேள்வி கேட்டனால பதில் சொல்றேன். நித்யானந்தம் பேசும்போது நான் குறுக்கிடல. இப்போ ஒரு குறுக்கிட வேண்டாம், தயவு செய்து பேசலாம். நான் குறுக்கிட விரும்பவில்லை. நீங்க அப்புறம் சொல்லுங்க, வாய்ப்பு வரும்போது பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். தமிழ் தேசியவாதிகளுக்கு பெரியார் மீது வெறுப்பு இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு திறனாய்வு செய்கிறோம். பெரியார் ஒரு சித்தாந்தம் என்று திரும்ப திரும்ப தோழர் மகேந்திரன் சொல்கிறார். என்ன சித்தாந்தம் அது? தன்முரண்பாடுகளின் குவியல் தான் பெரியார் சிந்தனைகள். ஆரிய இனத்தை எதிர்ப்பாரு, தமிழ் இனத்தை மறுப்பார். சமஸ்கிருதத்தை எதிர்ப்பார், தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி படிக்காது என்பார். இதெல்லாம் சுய முரண்பாடுகள். நீங்கள் பார்ப்பனரை எதிர்ப்பார், பார்ப்பனியத்தை எதிர்ப்பார், எல்லாம் பண்ணுவார். திராவிட கழகத்தின் எதிர்காலத்தை அடுத்த வாரிசை ராஜாஜியோட ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் அடுத்த வாரிசு நியமனம், கல்யாணம், 2ஆம் கல்யாணம் எல்லாத்தையும் முடிவு செய்வார். இது மாதிரி காங்கிரஸ் ஒழிப்பு என்பார். காங்கிரஸை கடைசி வரலும் ஆதரித்தார். 54லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆதரித்தார். தமிழ்நாடு விடுதலையும் இதில் கேட்டுக்கிட்டாரு. தமிழ்நாடு நீங்களா படம் எரிக்கிறேங்கிறாரு. நான் கேட்குறேன், 57 நீதி கட்சியில் இருந்த சண்டே அப்சர்வர் ஆசிரியர் பி பாலசுப்ரமணியம் தென் சென்னையில் தேர்தல் நிற்கிறார். பி பாலசுப்ரமணியம் டிடி கிருஷ்ணமாச்சாரி காங்கிரஸ் சார்பில் நிற்கிறாரு. டிடி கிருஷ்ணமாச்சாரியை ஆதரித்து பெரியார் பிரச்சாரம் செய்கிறார். அண்ணாவை எதிர்த்து அங்கே ஒரு சீனிவாச ஐயர், டாக்டர் சீனிவாச ஐயர் காங்கிரஸ் ஆதரித்து போய் ஐயர் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். 57 மணியரசன் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். திரு மணியரசன் ஒரு கோட்பாடு கிடையாது. நீங்க செந்தில், நான் குறுக்கிட நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க மணியரசன். நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். நான் உங்களுக்கான நேரத்தை கேள்வி, இன்றைய விவாதம் நீங்க பெரியாரும் நிறைய இடத்துல முரண்படுறீங்க. அது குறித்து நானும் நீங்களுமே கூட பல விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்பது, பெரியார் எந்தெந்த இடங்களில் தன் முரணோடு செயல்பட்டார் அல்லது பெரியாரின் மீதான விமர்சனத்தை நோக்கி நிச்சயமா ஒரு விவாதத்தை வைக்கலாம். ஆனால் இன்றைய விவாதத்தினுடைய நோக்கம் அதுவும் இல்லை. இன்றைய விவாதத்தினுடைய நோக்கம் என்பது, பெரியார் முன்னெடுத்த கொள்கைகள், பெரியார் சொல்லிய கொள்கைகள் இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறதா அல்லது அது மேலும் வலுப்பட்டிருக்கிறதா? பலவீனப்பட்டிருக்கிறது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு காரணம் என்ன? அதை நோக்கி தான் நான் விவாதத்தை நகர்த்த விரும்புறேன். அதை தான் நான் கேட்கிறேன். நான் சொல்லிடுறேன். பெரியார் கொள்கையே பலவீனமானது தான். உதாரணமாக இடஒதுக்கீடு மாநாடுகளை எல்லாம் ஜாதி சங்கங்களை வைத்துக்கொண்டு தான் நடத்தினார். ஜாதி சங்கங்களை ஊக்கப்படுத்தினார். நீங்க ஜாதி ஒழிப்பாளர் பெரியார் ஜாதி சங்கங்களை வைத்துக்கொண்டு இடஒதுக்கீடு மாநாடு நடத்தினாரு. ஆசிரியர் வீரமணி ஜாதி சங்கங்களை வச்சுட்டு தான் இடஒதுக்கீடு மருத்துவ முகாம் நடத்தணும்னா நோயாளிகளை வச்சு தானே நடத்த முடியும். ஒரு பக்கம் இல்ல மணியரசன், மருத்துவ முகாம்னா அதுல நோயாளிகளை வச்சு தான் மருத்துவ முகாம் நடத்த முடியும். இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்காக அதுதான் சொல்றேன். ஆமா, இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னா சாதி சங்கங்கள் தான் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இருப்பார்கள். நோய் தீர்க்கிற மருந்து வைக்கணும் இல்லைங்க, நோய் தீர்க்கிற மருந்து வைக்கணுமே தவிர நோய் பரப்புற பாக்டீரியாக்களை வச்சுட்டு நடத்தக்கூடாது. நோய் பரப்புகின்ற கிருமிகளை வைத்துக்கொண்டு நடத்தக்கூடாது. இல்ல இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை தெளிவா வச்சிடறேன். இன்றைக்கு நீங்க தமிழ் தேசியம், நான் கேட்டுறேன், இந்த கேள்வி உள்வாங்கி கொண்டு பதில் சொல்லுங்க. தமிழ் தேசியம் எல்லாம் மிக ஆழமாக வைக்கிறீர்கள். திராவிடம் அப்படிங்கிறது மீதான ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது கருத்தியல் ரீதியாக. இன்றைக்கும் இங்கே சாதிய ரீதியிலான கலவரங்கள், நீங்க அவர்கிட்ட நித்யானந்தத்திட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இந்து கோவில்கள் இடிக்கப்பட்ட பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நான் அதே இலங்கை வரைக்கும் பாஸ்போர்ட் விசா எடுத்துலாம் போக வேண்டாம். இங்க சேஷசமுத்திரத்தில் தமிழர்களை அடித்த பொழுது தமிழ் தேசியவாதிகள் எங்கே போயிருந்தீர்கள்? நாங்கள் கண்டிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த களத்துக்கு போகிறோம். தர்மபுரிக்கு போனோம். இது சிங்களன் தமிழர் வீடுகளை சூறையாடியதற்கும் நாயக்கன் கொட்டாயில் தமிழர் வீடுகளை பிற்படுத்தப்பட்டவர் சூறையாடியதற்கு என்ன வேறுபாடு என்று நான் கேட்டேன். ஆர்ப்பாட்டம் நடத்தினா அந்த இடத்துக்கு போனோம். அது தமிழினத்தின் அவமானம், குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்று தீர்மானம் போட்டோம். ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நாங்கள் சும்மா விடுறது